செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளில் மிக முக்கியமான ஒரு விடயம், கடந்த காலங்களோடு தொடர்பான விடயங்களும் இன்று ஆய்வுக்குட்படுத்தப்பட வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பார்க்க போனால் போலி கடவுச்சீட்டுகளை தயாரிப்பதில், அதாவது போலி கடவுச்சீட்டுகளை உண்மையான கடவுச்சீட்டுகள் போன்று தயாரிப்பதில் ஜனாதிபதி செயலகத்தினுடைய சிரேஷ்ட உதவி செயலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கண்டி பகுதியில் வைத்து. அவர் கைது செய்யப்பட்டது மட்டுமல்ல, அதற்கும் அப்பால் அவரிடமிருந்து மிக முக்கியமான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருந்தன. அதனோடு ஒரு முக்கியமான புள்ளி தொடர்படுகிறார். கடந்த காலங்களிலே அந்த சம்பவம் இடம்பெற்றதாக மறைந்திருந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட குற்ற கும்பல் ஒன்றின் உறுப்பினர்களுக்கு போலி கடவுச்சீட்டுகள், அதாவது பாஸ்போர்ட் தயாரித்து கொடுத்த குற்றச்சாட்டில் ஜனாதிபதி செயலகத்தின் நாடாளுமன்ற மற்றும் அமைச்சரவை விவகார பிரிவின் சிரேஷ்ட உதவி செயலாளர் ஒருவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய கைது மிகவும் சூட்சுமமாக இடம்பெற்றிருக்கின்றது. அவர் இன்று நேற்றல்ல, நீண்ட காலமாக அவர் இந்த வேலைகளில் செய்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசேட சோதனையின் போதே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். போலீஸ் ஊடக பிரிவு இதனை குறிப்பாக தரவுகளோடு உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அதிகாரி மிக நீண்ட காலமாக இவ்வாறான மோசடிகளில் ஈடுபட்டு வந்துள்ளார் என்பது குறித்தும் இதன் பின்னணியில் உள்ள ஏனைய நபர்கள் குறித்தும் காவல்துறையினர் தற்போது வலை வீசி தேடி வருகிறதுடன் சில விசாரணைகளில் சில முக்கியமான கோப்புகளும் பிரட்டப்பட்டிருக்கு. அதில் முக்கியமான கோப்பாக அவர்கள் எடுத்துக்கொண்டிருப்பது என்னவென்று சொன்னால், தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் கிழக்கு மாகாணத்தினுடைய தளபதியாக இருந்து பிரிந்த கருணா தொடர்பான ஒரு கோப்புகள் இப்போது பிரட்டப்பட்டிருக்கின்றன. ஏன் பிரட்டப்பட்டிருக்கின்றது, எதற்காக இந்த கோப்பு பிரட்டப்பட்டது என்கின்ற சந்தேகம் உங்களிடம் இருக்கலாம். இது இன்று நேற்று பிரட்டப்பட்டதல்ல. அந்த கோப்பு பிரட்டப்பட்ட போதுதான் இந்த கோப்பு சிக்கி இருப்பதாக தான் கூறப்படுகிறது. அதாவது 2004 ஆண்டு புலிகள் அமைப்பில் இருந்து பிரிந்த கருணா அவர்கள் 2007 ஆண்டு நவம்பர் மாதம் போலியான கடவுச்சீட்டு அல்லது டிப்ளமேட் பாஸ்போர்ட் ஒன்றை தவறான வகையிலே பயன்படுத்தி அவர் பிரித்தானியாவுக்குள் நுழைகின்றார். அங்கு நுழைந்த அவர் அதிகாரிகளால், குடிவரவு குடியகல்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். போலி ஆவணங்களை பயன்படுத்தி பிரித்தானியாவுக்குள் நுழைந்ததற்காக அவர் 9 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவித்தது எல்லோரும் அறிந்த விடயம். அவர் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் பிரித்தானியாவில் சுமத்தப்பட்ட போதும் போதிய அளவான ஆதாரங்கள் என்பதனை காரணம் காட்டி ஒரு குறுகிய காலத்துக்குள் இலங்கை அரசினுடைய ராஜதந்திரிகளின் முயற்சியால் மீண்டும் அவர் இலங்கைக்கு அழைத்து வரப்படுகிறார். 2008 ஆண்டு ஜூலை மாதம் அவர் மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வரப்படுகிறார். பின்னர் 2025 ஆண்டு மார்ச் மாதம் பிரித்தானியா வெளியிட்ட மனித உரிமைகள் மீறல் தடைப்பட்டியலில் அவர் கருணாவினுடைய பேரும் சேர்க்கப்பட்டிருந்தது. அவருக்கு பயண கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருந்தது. எல்லோருக்கும் அறிந்த விடயம். ஏன் கருணாவை கொண்டு வருகிறீர்கள்? ஜனாதிபதி அலுவலகத்தினுடைய ஒரு சிரேஷ்ட அதிகாரி தானே சிக்கியிருக்கிறார் என்றால், இலங்கையிலே இந்த போலி கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டவர்களுடைய பேர் விவரங்கள் திரட்டப்பட்டிருக்கின்றன. இந்த பேர் விவரங்கள் திரட்டப்பட்ட போதுதான் இந்த விவகாரமும் அவர்களுக்கு இப்போது கைகூடி இருக்கிறது. இதனை எங்கே ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றால், கோட்டாபய ராஜபக்ச இந்த போலி கடவுச்சீட்டுக்கான ஒரு முகவரையும் இலங்கையில் வைத்திருந்ததாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதனுடைய பிதாமகன்களாக பல அதிகாரிகள் செயற்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியோடு அல்லது பாதுகாப்பு அமைச்சின் உத்தரவுக்கு அமையத்தான் பலருக்கான விசாக்கள் வழங்கப்பட்டிருப்பதாக அங்கிருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு வருடமும் கணிசமான எண்ணிக்கையிலான போலி கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்பட்டிருப்பது இப்போது ஆதாரபூர்வமாக நிரூபணமாயிருக்கிறது. நிறுவனமாக்கியது மட்டுமல்லாது அவை பல்வேறுபட்ட மோசடிகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாகத்தான் இப்போது கூறப்படுகிறது. ஏன் இந்த விவகாரங்கள் எல்லாம் அதிக அளவில் பேசுகின்றீர்கள்? போலி கடவுச்சீட்டோடு ஒருவர் கைதானதுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று பார்த்தால், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக கோட்டாபய ராஜபக்ச பதவி வகித்த காலத்தில் பல்வேறுபட்ட மோசடிகள் அங்கு இடம்பெற்றிருக்கின்றன. கிட்டத்தட்ட அந்த பாதுகாப்பு அமைச்சின் செயலகத்திலே பல்வேறுபட்ட திணைக்களங்களில் உப அலுவலகங்கள் இயங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இப்போது சுரேஷ் அலே, அவரையும் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். அவர்கள் பல்வேறுபட்ட தேவைகளுக்கு தங்களுக்கு ஏற்றாற்போல் அரச இயந்திரத்தை வளைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது ராணுவ புலனாய்வாளர் ஒருவரும், ராணுவ புலனாய்வு பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் அதிகாரியும் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. அவருடைய பேர் ரமணன் என்றுதான்
முதற்கட்டமாக கிடைக்கப்படுகின்ற தகவல்கள் உறுதிப்படுத்தப்படுகின்றன. அவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை நகர்த்தியது அல்லது ஆட்களை ஒழுங்குபடுத்தியது என்கின்ற தகவலின் அடிப்படையில் அவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ராணுவ புலனாய்வு அமைப்புக்குள் இன்று வரைக்கும் கோட்டபாய ராஜபக்சவின் நிழலாக பலர் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு அங்கமாகத்தான் இந்த குறித்த அதிகாரி கண்டி பகுதியிலே வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அப்படியாயின் கருணாவுக்கு ராஜதந்திர கடவுட்டு சீட்டை ஏற்படுத்தி கொடுத்தவர் யார் என்கிற விவரத்தை தேடி செல்லுகின்ற போதுதான் அதனுடைய ஒரு கட்டத்திலே இந்த அதிகாரி சிக்கியிருக்கின்றார். அப்படியாயின் அந்த அதிகாரி எங்கே என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. அவரும் இப்போது கணக்கான வகையிலே அவர் தொடர்பான ஆவணங்களும் திரட்டப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது பல அரச அமைச்சர்கள் மற்றும் பல அரச அதிகாரிகள் பல்வேறுபட்ட லட்சக்கணக்கான அல்லது கோடிக்கணக்கான தொகைகளுக்கு போலி கடவுச்சீட்டுகள் செய்திருக்கக்கூடிய விவரங்களும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் தொடர்பான விவரங்களை இப்போது முழுமையாக சேகரித்து வருகிறார்கள். சில அதிகாரிகளும் நாட்டை விட்டு வெளியேறி இருப்பதனால் அந்த விசாரணைகளை முன்கொண்டு செல்வதில் ஒரு தாமதம் இருப்பதாக கூறப்படுகிறது. நீங்கள் வடிவாக பாருங்கள், போலி கடவுச்சீட்டோடு ஒரு அதிகாரி இன்று சிக்கிக் கொள்ளுகிறார். அன்று அதே நாளிலே சுரேஷ் அலவின் மனைவி வைத்தியசாலையை செல்லுகின்றார். வைத்தியசாலைக்கு சென்று வந்த பின்னர் சுரேஷ் அலை மாரடைப்பு என்று கூறப்படுகிறது. நாம் எதையும் எதனோடும் தொடர்புபடுத்தவில்லை. ஆனால் ஏதோ ஒரு செய்தி ஒன்றும் மறைமுகமாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கைது செய்யப்படுகின்றவர்கள், வெளிப்புறத்திலே கைது செய்யப்படுகின்ற பலர் சுரேஷ் அளவோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருக்கக்கூடியவர்களா என்கின்ற சந்தேகம் இப்போது வலுத்து நிற்கின்றது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சுரேஷ் அளவின் உடல் நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாக முதலிலே மனைவி கூறுகிறார். அதன் பின்னர் தான் வைத்தியசாலையிலே கூறப்படுகிறது. இவர் கூறுகின்ற போது அவர் வைத்தியசாலை ஆரோக்கியமாக இருந்ததான் கூறப்படுகிறது. வெளியிலே இடம்பெறுகிற கைதும் எதிர்வரும் 1ஆம் 2ஆம் தேதி நீதிமன்றத்திலே இடம்பெற இருக்கின்ற வழக்குகளும் இப்போது அவசரமாக வெளியிலே கைது செய்யப்படுகின்ற பலர். நேற்று பண பரிமாற்றலிலே ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இன்றைய தினம் போலி கடவுச்சீட்டிலே ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவ்வாறாக பல கைதுகள் இன்று ஒரு தலையை சுற்றுகின்ற வகையிலே இவர்களை தொடர்ச்சியாக நிம்மதியை இழக்க செய்திருக்கிறது. அதன் ஒரு கட்டமாகத்தான் இது பார்க்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த பேச்சுக்கள் இடம்பெறுகிற போது ஒரு அன்பர் இன்றைய நாளில் ஒரு முக்கியமான காணொலியை அனுப்பியது. கருணா அவர்களின் முதல் திருமண ஒரு காணொலி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அந்த காணொலியிலே தமிழ்ல தேசிய தலைவர் அவர்கள் நிற்கின்றார். ஆனால் அந்த காணொலியை அந்த தேசிய தலைவரும் இருப்பது போன்ற காட்சியோடு இந்த தளத்திலே வெளியிடுவதற்கு நமக்கு முழுமையான விருப்பம் இருந்தாலும் கூட யூடியூப் மற்றும் முகநூல் பக்கங்களினுடைய சில சட்ட திட்டங்கள் அல்லது அவர்களுடைய கடும் இறுக்கமான கொள்கைகளுக்கு அமைவாக தேசிய தலைவரின் முகம் மறைக்கப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அவ்வாறான புகைப்படங்கள் பதிவேற்றம் செய்யப்படுகின்ற போது அவர்கள் சட்ட ரீதியாக சில முடிவுகளை எடுப்பதனால் அந்த காணொலியின் நீண்ட கால நலன் கருதி அந்த காணொலியிலிருந்து தமிழர் தேசிய தலைவர் அவர்கள் மறைக்கப்படுகிறார். ஏனைய காட்சிகள் முன்வைக்கப்படுகிறது. கருணா பிரித்தானியா சென்றதை சொன்னோம், கருணா பிரிந்ததை சொன்னோம். ஆனால் கருணாவின் திருமணம் பலருக்கு தெரியாது. இன்று இருக்கக்கூடிய பல இளையவர்கள் மத்தியிலே கருணாவின் பிளவு என்பது அது பிரதேசவாதம், அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர்களோடு வாழ முடியாது, அவர்கள் அம்மானை ஒழுங்காக பார்த்திருந்தால், நான் அம்மான் என்று சொல்லவில்லை, இந்த சில பலர் கூறுகின்ற கருத்தை கூறுகிறேன். நான் இப்போது அவரை விநாயகமூர்த்தி முரளிதரன் அல்லது கருணா என்றுதான் கூறுவேன். அவ்வாறு கூறிக்கொள்வார்கள். அவர்கள் செய்தது கொஞ்ச நெஞ்சமா என்றெல்லாம் கேட்பார்கள். அவர்களின் நலன் கருதியும் பலருக்கு ஞாபகம் ஊட்டுகின்ற வகையிலும் இந்த காணொலியை இந்த காணொலியில் ஏன் வெளியிடுகிறீர்கள், இதற்கும் அதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்றால், கருணா என்கின்ற ஒரு விடயம் என்பது இன்று வடக்கு கிழக்கிலே ஒரு நஞ்சாகத்தான் விதைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தடுத்த சந்ததிகள் எல்லாம் வருகின்ற போகின்ற இடங்களில் எல்லாம் பிரதேசவாதம், சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போதெல்லாம் பிரதேசவாதத்தை பேசுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அவ்வாறு இருந்ததோ தெரியாது. ஆனால் என்னால் அது தொடர்பில் ஒருபோதும் உணர முடியவில்லை. சில வேளை நீங்கள் அதற்கும் ஒரு கருத்துக்கள் கூறலாம். நீங்கள் அவர்களுக்காக இருக்கிறீர்கள் அல்லது அவர்களோடு இருக்கிறீர்கள் என்று கூறலாம். எதுவும் இல்லை. நாம் தமிழன் என்கின்ற அடிப்படையில் இந்த காணொலியை பதிவேற்றம் செய்கிறோம். கருணாவுக்கான திருமணத்தை நீங்கள் பாருங்கள், எப்படி இடம்பெறுகிறது. அந்த காட்சிகள் இப்போது இந்த அருகிலே காணொலியாக உங்களுக்காக பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. கருணாவுக்கு தமிழ தேசிய தலைவரும் அவரது மனைவியும் அண்ணி அவர்களும் மிகவும் உரிமையோடும் எவ்வளவு ஒரு பண்போடும் பாசத்தோடும் பல தளபதிகள் புடைசூழ இந்த திருமணம் இடம்பெறுகிறது. கிட்டத்தட்ட தமிழ தேசிய தலைவரை பொறுத்தவரையிலும் ஈழ விடுதலை போராட்டத்தை பொறுத்தவரையிலும் கருணா என்பவர் தமிழீழ தேசிய தலைவரை பொறுத்தவரையில் அவருடைய குடும்பத்தின் முதற் குழந்தை என்ற நினைப்போடுதான் அவர்கள் கருணா பிரியும் வரையும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். எல்லோரும் கேட்பார்கள், ஏன்
ஒரு முறை கூட தலைவர் அவர்கள் அல்லது தேசிய தலைவர் அவர்கள் கருணாவை துரோகி என்கின்ற வார்த்தையை கூறவில்லை என்பார்கள். எந்த ஒரு குழந்தை கருவில் தாங்கிய தாய்க்கு அநீதி இழைத்தாலும் அந்த தாயோ தந்தையோ ஒருபோதும் அந்த குழந்தையை சபித்துக் கொள்ள மாட்டார்கள், அல்லது அவர்களுக்கு எந்த ஒரு விதத்திலுமே அவர்கள் சாபமிட மாட்டார்கள். அது போன்றுதான் தமிழீழ தேசிய தலைவர் அவர்களும் தன்னுடைய வாயால் கருணாவை துரோகி என்று கூறவும் இல்லை. கருணாவை ஒருவேளை அவர் துரோகி என்றால் அது அந்த மண்ணிலிருந்து போராட்டத்தில் இணைந்த பல தியாகங்களை செய்தவர்களுக்கும் அது ஒரு கரும்புள்ளியாக மாறிவிடும். ஒற்றை கருணா துரோகம் இழைத்து விட்டார், ஆனால் அந்த மண்ணில் இருந்த போராளிகள், பல்லாயிரக்கணக்கான போராளிகள் என்று வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய துயிலும் இல்லங்களிலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த மண்ணை சேர்ந்தவர்கள். அந்த மண்ணின் ஒருவருக்காக இந்த வசனத்தை பாவித்தால் அது ஒட்டுமொத்த மக்களையும் புண்படுத்தி விடும் என்கின்ற ஒற்றை குறிக்கோளோடுதான் அதனையும் அவர் தவிர்த்திருந்ததாக பின்னட்ட நாட்களிலே பலர் கூற கேட்டிருக்கிறோம். இவ்வாறான கருத்துக்கள் பேசப்படுகின்றன. இப்போது இந்த திருமணத்தை பார்க்கின்ற போது இதைவிட கருணாவுக்கு அந்த அமைப்பில் என்ன தேவை என்று யாருக்கும் தெரியாது. இதற்கும் யாராவது ஒருவர் காவடி எடுத்து கொண்டு வந்து விடுவார் கீழ்ப்புறம், அல்லது காணொலிகளை கட்டம் செய்து போட்டு விடுவார். போட்டுக்கொள்ளுங்கள். அது இந்த காணொலி அதிக அளவில் பரப்பப்பட வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால் இந்த காணொலி அதிக அளவானவர்கள் பார்வையிட வேண்டி இருக்கின்றது. காலம் தந்த ஒரு சூழல் இவரை நல்லவனாக ஒரு போராட்டத்தில் இணைத்தது. அந்த போராட்டத்துக்கு அவர் துரோகம் செய்து வெளியேறுது. இன்று வாழ்க்கை குழம்பி இருக்கிறது. முதல் கல்யாணம் என்று கூறினேன் ஏனென்று சொன்னால் பின்னர் அவர் இன்னும் ஒரு திருமணம் செய்திருப்பதாக சமூக வலைத்தளங்களிலே அறிய கிடைக்கிறது. இதுவெல்லாம் நீங்கள் இப்போது பேசத்தான் வேண்டுமா என்று நீங்கள் கேட்பதும் நம்முடைய காதுகளுக்கும் நம்முடைய இதயங்களுக்கும் கேட்கிறது. ஆம், கேட்கத்தான் வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்று நம்முடைய இனம் 2009 வரலாறு காணாத ஒரு இன அழிப்பை சந்தித்ததற்கும் அதன் பின்னர் எம்மினம் இன்று வரைக்கும் பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு துன்பத்துக்கும் பின்னால் இந்த பிளவுதான் இருக்கின்றது. அப்படி என்றால் மாத்தையா செய்தது துரோகம் இல்லையா? துரோகம்தான். மாத்தையா செய்தது துரோகம்தான். ஆனால் மாத்தையா பிளவுபட்டு சென்ற போது ஈழ விடுதலை போராட்டம் ஆட்டம் காணவும் இல்லை. அந்த போராட்டத்தை யாரும் அசைத்து பார்க்க முற்படவும் இல்லை. ஒற்றை கருணா கிட்டத்தட்ட மிக நீண்ட நாட்கள் தமிழீழ தேசிய தலைவரின் நிழலாகவும் அந்த போராட்டத்தினுடைய ஒரு அங்கமாகவும் இருந்ததனால் பல ராஜதந்திர அல்லது பல உள்ளக விடயங்களை வெளியிலே கொண்டு எடுத்து சென்றார். அதனுடைய ஒரு பின்னணி அல்லது அதனுடைய ஒரு பின்னணியில் தான் இவ்வாறான ஒரு பலவீனமான சூழல் ஏற்படுத்தப்பட்டது. பலரும் கூறிக்கொள்ளலாம் சமாதான பேச்சுவார்த்தை ஒரு பலவீனமான போக்கு அல்லது அதன் பின்னர் கட்டுக்கோப்பான சூழ்நிலை இல்லை என்கின்ற கருத்தை பலரும் கூறிக்கொள்ளலாம். ஆனாலும் கூட சூழ்நிலை என்பது துரோகத்தால் ஏற்பட்ட அவமானம் என்றுதான் கூறப்படுகிறது. துரோகங்களுக்கு பல வரலாறுகள் அல்லது பல இலக்கணங்கள், பல இலக்கிய நூல்களிலே பல புராண கதைகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் நவீன காலத்து ஒரு துரோகம் என்று சொன்னால் அது இதற்கு இணையாக எந்த ஒரு துரோகமும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று அதனை பலர் நாம் மறந்திருப்போம். இப்போது நீங்கள் கேட்கலாம், ஓம் அவ்வளவு உயிரை கொடுத்து போராடினார் தானே, அவருக்கு இதை செய்வதை விட வேறு எதனை தமிழீழ தேசிய தலைவர் செய்யலாம் என்று. கருணாவுக்காக எத்தனை பேர் உயிரை கொடுத்து போராடினார்? எத்தனை பேர் தங்களுடைய பெருமதியான உயிர்களை அந்த மண்ணுக்காக கொடுத்தார்கள்? திருகோணமலை கடற்பரப்பை கடக்கின்ற போது கருணாவுக்கும் அவருடைய மனைவிக்காகவும் உயிரை விட்டவர்களை கருணா மறந்திருப்பார், ஆனால் நாம் மறக்கவில்லை. இவ்வாறாக பல வரலாறுகள் என்று புதைந்திருக்கின்றது. கடவுச்சீட்டோடு வந்தீர்கள், கருணாவோடு முடிக்கிறீர்கள் என்றால் அந்த கடவுச்சீட்டு இப்போது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கும் கருணாவினுடைய ஒரு கடவுச்சீட்டு விவகாரம் தான் காரணம் என்றுதான் அந்த விசாரணைகளின் இறுதி பகுதி சொல்லுகின்றது. அந்த இறுதி பகுதியில் இந்த விசாரணைகளை தேடி சென்ற போதுதான் அதில் ஒரு முதல் கட்டமாக இவருடைய கைதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற போது எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப் போகிறது? இப்போது எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடயம்தான் இருக்கின்றது. நாம் உழைக்கிறோம், எமக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, நாம் இன்று பலமாக இருக்கிறோம், எம்மிடம் பொருள் இருக்கின்றது, எம்மிடம் பணம் இருக்கின்றது, எம்மிடம் மாட மாளிகைகள் இருக்கிறது, எம்மிடம் பண பலத்தோடு நாங்கள் வாழுகிறோம், போதும். இவ்வளவும் இருந்தும் எமக்கென்ற ஒரு தாய் நிலம் அல்லது எமக்கென்ற ஒரு மண்ணை முழுமையாக நாங்கள் எமக்காக வைத்திருக்காத போது அது எப்படி எமக்கு உறுதிப்படுத்தப்படும் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வி. இன்று எம்மில் இருக்கக்கூடிய எல்லோரிடம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் என்னவென்று சொன்னால், ஆக குறைந்தது இயலாத போது அல்லது நாம் பலவீனப்படுகின்ற போது பிரதேசவாதத்தை ஆயுதமாக எடுத்து விடுவோம். அப்படி இல்லாத போதும் இன்னும் ஒரு விடயத்தை எடுத்துக்கொள்வோம். நாங்கள் எங்களால் முடிந்தவரை நாங்கள் நின்றோம், இனி எங்களுக்குரிய பணி நின்று விட்டது என்று.
இந்த காணொளியிலே பலருடைய முகங்கள் உங்களுக்கு மீண்டும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது அரியதொரு காணொளி. எனக்கு ஒரு அன்பர் அனுப்பி வைத்திருந்தார். அது இன்று பார்க்கக்கூடியதாக இருந்தது. எவ்வாறாவது இன்றைய நாளிலே அதனை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த கருத்து பதிவு செய்யப்படுகின்றது. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிழக்கு மாகாணத்திலே விசாரணைகளின் கட்டம் தீவிரமடைந்தது. குறிப்பாக கருணா குழுவாக பிரிந்த போதும் டிஎம்பிபி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி பதிவு செய்யப்படுவதற்கு முன்னர் இயங்கிய அலுவலகங்களும் அதனுடைய விலாசங்களும், அதன் பின்னர் அந்த கட்சி பதிவு செய்யப்பட்ட பின்னர் கருணா வெளியேறிய பின்னர் 2007ஆம் ஆண்டு அந்த கட்சியை நிர்வகித்தவர்கள் அல்லது அந்த ஏரியா பொறுப்பாளர்கள் என்றவருடைய விவரங்களும், அந்த விவர கொத்துக்களை எல்லாம் திரட்டுவதற்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னர் ஒரு முக்கியமான நபர் மட்டக்களப்பு சென்று திரும்பி இருக்கின்றார். அவர் பல தகவல்களை உறுதிப்படுத்துவதற்கும் பல சாட்சியங்களை திரட்டுவதற்காகவும் சென்று திரும்பி இருக்கின்றார். சில வெள்ளை வேன் கடத்தல் ஆதாரங்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டியிருந்தது. அவை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஓரிரு தினங்கள் தான் அவர் மட்டக்களப்பிலே நிற்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது. அவர் இன்னும் வருகின்ற வாரம் அல்லது அடுத்த வாரம் அம்பாறை மாவட்டத்துக்கு சென்று சில தகவல்களை திரட்டுவதற்காக சந்தர்ப்பம் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே விசாரணைகளுடைய தீவிரத்தன்மை என்பது உச்சம் தொட்டு விட்டது. இனி என்ன இடம்பெறும், எது இடம்பெறும் என்று யாருக்கும் தெரியாது. இந்த திருமண காணொளி இதற்குள் வேண்டுமா என்று நீங்கள் மீண்டும் ஒரு முறை சிந்திக்க தோன்றினால், இன்று நானும் நீங்களும் இந்த அவலத்தில் இருப்பது, இதென்ன அவலம், எங்களுக்கு என்ன இடம்பெற்றது என்று நாங்கள் கூறலாம். என்றால் எங்களிடம் இன்று அதிகளவான ஈழத்தமிழர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் என்னவென்று சொன்னால் சுயநலம். நான் உண்டு, என்னுடைய குடும்பம் உண்டு, என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்கிறது, நான் நன்றாக இருக்கிறேன், என்னை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தார் எல்லாரும் நன்றாக இருக்கிறார்கள். இனம் என்கின்ற ஒன்றை அண்மை காலங்களிலே மறந்திருக்கக்கூடியவர்களில் முதன்மை இடத்தை வகிக்கக்கூடியவர்கள் ஈழத்தமிழர்களாக இருக்கிறார். அந்த மனநிலை மாற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் பலர் அர்ப்பணிப்போடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். சிலரை பற்றித்தான் நாம் இதில் கூறுகிறோம். அதனால்தான் இந்த காணொளி மீண்டும் ஒரு முறை கூறப்படுகிறது. சில பேருக்கு கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள், சில பேருக்கு கோபங்கள் வரலாம். இதெல்லாம் நீங்கள் பேச வேண்டும். இது இவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. யாருடைய ஒத்துழைப்பும் இல்லாமல் நடந்திருந்தால் அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. ஒரு தமிழ் இனத்தினுடைய தலைவன் அதில் நிற்கின்றார் அல்லது அதனை வழிநடத்துகிறார் என்கின்ற போதுதான் இங்கு பிறழ்வு வருகின்றது. காலாகாலங்களிலே ஒரு தகவலை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவர் இன்னும் ஒருவர் மீது சந்தேகம் அல்லது இவரிடம் நீங்கள் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் என்கின்ற போது அவதானமாக இருந்து கொள்ள வேண்டியது ஒரு பொறுப்பு வாய்ந்த தலைவர்கள் அனைவரதும் கடமையாக இருக்கின்றது. தமிழ தேசிய தலைவரிடமும் இதே கருத்தை அன்று கிழக்கு மாகாணத்திற்கு புலனாய்வுத்துறை பொறுப்பாளராக இருந்த நீலன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். ஒரு மடல் கூட எழுதியிருந்தார். சமாதான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டு ஒரு சில மாதங்களின் பின்னர் அது அவதானிக்கப்பட்டு எழுதப்பட்டிருந்தது. கருணா கிழக்கு மாகாண தளபதியாக அனுப்பப்பட்ட ஒரு 9 மாதங்களின் பின்னர் இந்த கடித பரிமாற்றம் இருக்கின்றது. அந்த கடித பரிமாற்றத்திலே தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பும் கிழக்கு மாகாண புலனாய்வுத்துறைக்கு பொறுப்பாக இருந்த நீலன் அவர்களின் கடிதத்துக்கு புலனாய்வு பொறுப்பாளர்கள் எவ்வாறான கழுகு பார்வையோடு இருப்பார்கள், அது இயல்பானது என்கின்ற பதில் தான் இருந்ததையுடைய அந்த கடிதத்தை ஆழமாக பார்ப்பதற்கு கருணா மீது தமிழ தேசிய தலைவர் வைத்திருந்த பற்றும் பாசமும் இடம் கொடுக்கவில்லை. எனவே இது ஒரு கருத்து தான். இதில் பல விடயங்கள் இன்னும் பேசப்பட வேண்டியிருக்கிறது. வரலாறுகள் தொடர்ச்சியாக பேசப்பட்டால்தான் அடுத்த சந்ததி ஒழுங்கான வகையிலே கட்டமைக்கப்படும். இவ்வாறாகத்தான் அதன் பின்னரும் இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. 2020ஆம் ஆண்டு இது சம்பவம் சரியா பிழையா அல்லது அதனோடு இதனை ஒப்பிடலாமா தெரியாது. 2002ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே சமாதான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு சில மாதங்கள் 9 அல்லது 8 மாதங்களின் பின்னர் கருணா மீதான ஒரு நடவடிக்கைகளில் மாற்றம் இருக்கிறது என்கின்ற என்பதனை சுட்டிக்காட்டி ஒரு கடிதம் அனுப்பப்படுகிறது. அதன் பின்னர் பார்த்தால் கருணா கிழக்கு மாகாண தளபதியாக நியமிக்கப்படுகிறார். நியமிக்கப்பட்ட பின்னரும் அந்த கடிதம் மீண்டும் அனுப்பப்படுகிறது. கருணா மீது இருந்த அந்த அன்பு அல்லது அவர் மீது வைத்திருந்த அளவு கடந்த பாசத்தின் காரணமாக அந்த விடயத்தை ஆழமாக பார்ப்பதை தமிழ தேசிய தலைவர் அவர்கள் தவிர்த்தாரா அல்லது என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியாது. அந்த விளைவுதான் 2004ஆம் ஆண்டு பிளவாக மாறி நின்றது. அந்த பிளவுக்கு 2002ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற சம்பவம் ஒரு மிக முக்கியமான காரணம் என்று கூறப்படுகிறது. இது இவ்வாறு இருக்கின்ற போது 2004 இந்த பிளவு இடம்பெறுகிறது. அந்த பிளவு இடம்பெற்ற பின்னர் நீலன் அவர்களையும் கருணாவே அந்த இடத்திலே அவருடைய கோபத்தை முழுமையாக தீர்த்து கொண்டதாகத்தான் அங்கிருந்த
மூத்த போராளிகள் கூறுகிறார்கள். அதன் பின்னர் பார்த்தால் 2004 இடம்பெறுகிற சம்பவம் நீண்டு செல்லுகிறது. நீண்டு சென்ற சம்பவம் 2010 ஒரு இன அழிப்பிலே முடிவடைகிறது. இன அழிப்பிலே முடிவடைந்த போது அந்த கட்சிக்குள்ளே ஆங்காங்கே சில சிதறல்கள் அப்படியெல்லாம் நடந்து கூட்டமைப்பாக அந்த கட்சி பயணிக்கின்றது. கூட்டமைப்பாக பயணித்த போது இன்னும் ஒரு பெரிய ஒரு வரலாற்று சரிவு அல்லது வரலாற்று பிறழ்வு இடம்பெறுகிறது. தலையில் அடித்துக்கொண்டு தலையிலே கை வைத்தவர்களாக பல உலகத் தமிழர்கள் அல்லது பல அரசியல் முதிர்ச்சியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் பலர் ஸ்ரீதரனிடம் வேண்டிக் கொண்டார்கள். நீங்கள் தனியாக இந்த தேர்தலை எதிர்கொள்ளுங்கள், சுமந்திரனை விட்டு விடுங்கள் என்றால் 2015 தொடக்கம் 20 வரையான காலப்பகுதியில் சுமந்திரனுடைய செயற்பாட்டிலே பல அதிருப்திகள் இருக்கிறது. எனவே அந்த அதிருப்தியை அவர் ஒரு முறை அவராகவே பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அவருக்கு நீங்கள் ஆதரவை கொடுக்காதீர்கள், அவர் தனியாக நின்று அதனுடைய வலி வேதனைகளை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உலகத் தமிழர்களை கையெடுத்து கும்பிட்டார்கள் ஸ்ரீதரனை பார்த்து. ஸ்ரீதரன் கேட்கவில்லை, இதில் யாரையும் யாருடனும் ஒப்பிடவில்லை, மாறாக வரலாற்றிலே இடம்பெற்ற ஒரு பெரும் ஆபத்துக்களை பற்றித்தான் இதில் கூறப்படுகிறது. அதன் பின்னர் ஸ்ரீதரன் அவர்களும் 2020 சுமந்திரனை ஒற்றை கையிலே பிடித்து தாங்கி சென்று வெற்றி பெற வைக்க வேண்டும், சுமந்திரன் வேண்டும் வேண்டும் என்றார். இன்று சுமந்திரன் ஸ்ரீதரன் வேண்டாம் வேண்டாம் என்கின்ற அளவுக்கு சூழ்நிலை மாறி தமிழர்களும் வேண்டாம், தமிழ் தேசியம் வேண்டாம் என்று சுமந்திரன் என்று அந்த கட்சியை கொண்டு தொலைத்து விட்டார். அன்று 2002 சமாதான பேச்சுவார்த்தையின் 9 மாதத்தின் பின்னர் தமிழ் விடுதலை புலிகளின் கிழக்கு மாகாண புலனாய்வுத்துறை பொறுப்பாளர் நீலன் அவர்களினுடைய கடிதத்தை முறையாக தலைவர் செவிசாய்க்காததால் 2004 யாரும் எதிர்பாராத ஒரு பிளவை கருணா ஏற்படுத்தினார். 2020 ஸ்ரீதரனிடம் ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களும் மன்றாட்டமாக வேண்டினார்கள், சுமந்திரனை தனியாக விட்டு விடுங்கள் என்று. ஸ்ரீதரன் கேட்டபாடில்லை, பிடிவாதமாக சுமந்திரனை அழைத்து வந்தார். அதனுடைய பெருமதி அல்லது அதனுடைய தாற்பயங்களை இன்று ஸ்ரீதரனும் அனுபவித்து முடித்து விட்டார் என்று நினைக்கின்றோம். தமிழினம் அனுபவிக்க தொடங்கி இருக்கிறது. இன்று எல்லாம் முடிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட சில காலங்களிலே தீர்க்கதரிசிகளாக இயற்கை எம்மோடு கூடவே பயணிக்கும். அது யாரோ ஒருவர் மூலம் வெளிப்படும். ஆனால் அந்த வெளிப்பாட்டை நாங்கள் முறையாக சுதாகரித்துக் கொள்ள வேண்டும். சுமந்திரன் ஒரு நல்ல மனிதர், அவர் மீது மாற்றமில்லை. ஆனால் 2020 அவர் தனியாக அந்த தேர்தலை எதிர்கொண்டிருந்தால் அவர் ஒருவேளை இவ்வாறான பிழைகளை நோக்கி இன்று நகர்ந்திருக்க மாட்டார். அவர் முழுமையான அரசியலை பிடித்திருப்பார். என்றால் அவர் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொருவரிடம் தங்கித்தான் அவருடைய பிரச்சாரங்கள் இருந்தது. அதனால் தான் 2010 15 வரைக்கும் அவர் யாரோடு பயணிக்கின்றார்? தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேசிய பட்டியல். 15 20 வரைக்கும் யாரோடு பயணிக்கின்றார்? அந்த காலப்பகுதியிலே அவர் ஒரு கூட்டமைப்பினுடைய எல்லா கட்சிகளும் சேர்ந்து அவருக்கு வாக்கெடுத்து கொடுக்கிறார்கள். 20 அவர் தனியாக கேட்டிருந்தால் அவரும் இந்த அரசியலை முழுமையாக படித்திருப்பார். ஏனென்றால் அவர் எங்களுடைய மண்ணுக்கும் மக்களுக்கும் எந்த விதத்திலும் தொடர்பில்லாத. இதுதான் தமிழருடைய வரலாறாக இருக்கிறது. நீங்கள் எதனையோ கூற எதிலோ முடித்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்பது புரிகின்றது. சில சம்பவங்களை உரைக்கின்ற மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையில் கூறுவதுதான் கால பொருத்தம் அல்லது சால சிறந்தது. அதனால் தான் இன்று ஒரு பாஸ்போர்ட் மோசடியில் ஒரு அதிகாரி கைது, கருணாவினுடைய பிரித்தானிய விஜயம், அதன் பின்னர் கருணாவினுடைய திருமணம், அதன் பின்னர் தமிழ் தேசிய வரலாற்றில் இடம்பெற்ற பெரும் துரோகம், அதன் பின்னர் தமிழரசு கட்சியில் தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் இடம்பெற்ற உள்ளக ரீதியான விவகாரம். தனிப்பட்ட ரீதியில் யாரும் கெட்டவர்கள் அல்ல. அது சுமந்திரனாக இருக்கலாம், ஸ்ரீதரனாக இருக்கலாம், வட்டவர் யாருமே கெட்டவர்கள் அல்ல. எல்லோரும் அரசியல் ரீதியான விமர்சனம் தானே ஒழிய அவர்கள் தனிப்பட்ட ரீதியில் அவருடைய வாழ்க்கை பற்றி நாங்கள் கூற முடியும். அதனால் இது ஒரு வரலாற்று பதிவாக இருக்கின்றது. இது வரலாறுகள் ஆண்டாண்டு காலம் கழிந்தாலும் இந்த வரலாறு ஒருபோதும் மாறாது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய உண்மை என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.